நாம இப்ப இருக்கிற இடம் வந்து அனுமன் நதி துணை வடிநில பகுதியில, அதாவது நம்பியார் வடிநில பகுதியில இருக்கக்கூடிய ஒரு ஒரு துணை வடிநில பகுதியான அனுமன் நதி துணை வடிநில பகுதியில இருக்கிறோம். இப்ப நாம இப்ப இருக்கிற இடம் வந்து லெப்பை குடியிருப்பு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு பக்கத்துல காவல் கிணறு பஞ்சாயத்து. அதாவது நம்மளுடைய தமிழகத்தினுடைய சபாநாயகனுடைய சொந்த ஊரு. இப்ப தமிழகத்தினுடைய நீர் மேலாண்மையை பத்தி நம்ம தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறோம். இது வந்து அனுமன் நதிக்கு ஒரு முக்கிய நீராதாரமா இருக்கக்கூடிய சூறாவளி ஓடை அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து வரக்கூடிய தண்ணி. இதை சார்ந்து 8 குளங்கள் இருக்கு. தேசிய நெடுஞ்சாலைக்கு மேல 2 குளங்களும், தேசிய நெடுஞ்சாலைக்கு கீழே 6 குளங்களும் இருக்கு. இந்த இடத்த வந்து சம அணை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த இடத்துல வந்து இவ்வளவு சாக்கு மூட்டைகளை அடைச்சு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, இப்ப இங்க ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. இப்ப இந்த சம அணை அப்படிங்கிற இடத்துல இந்த சைடு 3 குளங்கள் இருக்கு, அந்த சைடு 3 குளங்கள் இருக்கு. அந்த 3 குளங்கள் வந்து நிறையக்கூடிய தருவாயில இருக்கு. ஆனா இந்த சைடு உள்ள 3 குளங்கள்ல ஒரு குளம் நிறைஞ்சிருக்கு. மகேந்திரகிரி மலையில இருந்து வந்து நிறையக்கூடிய அந்த 2 குளங்களும் 30-40 வருடங்களா அந்த தண்ணி சோர்ஸ் வந்து ஒரு நிரந்தர தீர்வா இல்லாததுனால இந்த சம அணையில இருந்து எடுத்து ரிவர்ஸ்ல அந்த குளங்களை நிறைக்கிற ஒரு முயற்சியை வந்து அந்த பகுதி மக்கள் செய்யறாங்க. ஏன்னா ஆழ்துளை கிணறுகள் போடுறாங்க, தண்ணி இல்ல, நிலத்தடி தண்ணி இல்ல, தண்ணி எல்லாம் உப்பா இருக்குது, குடி தண்ணி இருக்கு, எங்க இருந்தோ தாமிரபரணில இருந்து கொண்டு வந்து தொண்டையை நினைக்கிற வேலை தான் நம்ம செய்துட்டு இருக்கிறோம். அதனால இப்ப வந்து அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும்னு சொல்லி மக்கள் கேட்டுட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் அந்த குளங்களுக்கான நிரந்தர தீர்வு வந்து வரல. அப்போ 2 குளங்களுக்கும் உள்ள மக்கள் வந்து நிரந்தர தீர்வு பண்ணி நீங்க அந்த குளங்களை நிறைங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதை வந்து அதுக்கு நாங்க தரமாட்டோம், தண்ணி தரமாட்டோம், நீங்க நிரந்தர தீர்வு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி இந்த சாக்கு மூட்டைகளை அடைச்சு வச்சு இந்த குளத்துக்கு தண்ணி போறதை வந்து அவங்க ஸ்டாப் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா இதுல எப்படி அந்த கதைகள் புனையப்படும் அப்படின்னா, நீங்க அந்த லெப்பை குடியிருப்புக்காரங்க வந்து ஒரே பஞ்சாயத்துக்குள்ள இருந்தாலும், ஒரே பஞ்சாயத்துக்குள்ள இருக்கக்கூடிய குக்கிராமங்களா இருந்தாலும், அவங்க வந்து லெப்பை குடியிருப்பு குக்கிராமத்துல உள்ளவங்க காவல் கிணறுல உள்ளவங்களுக்கு தண்ணி தரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கதைகள் கொண்டு வரப்பட்டு அதை வந்து ஒரு பெரிய பிரச்சனைகளா ஊருக்குள்ள பிரச்சனைகள் மாதிரி கொண்டு வராங்க. ஆனா உண்மையானது என்ன அப்படின்னா, வருஷா வருஷம் இந்த மாதிரி ஒரு தற்காலிகமா எதையாவது ஒண்ண உடைச்சி இங்க உடைச்சி அங்க மண் மூட்டையை வச்சு இங்க மண் மூட்டையை வச்சு இப்படி தண்ணிகளை கொண்டு வந்து போறதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கொண்டு வாங்க. ஏன் இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் தற்காலிகமா இவ்வளவு இந்த அங்க எங்க திருப்பி ஏன் கொண்டு போறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க. அப்ப இந்த தற்காலிகமான முடிவு வந்து வேண்டாம், நிரந்தர முடிவு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கோரிக்கைக்கு இவங்க யாரும் செவி சாய்க்காததுனால அவங்க வந்து இல்ல நான் தண்ணி விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடைச்சு வச்சிருக்கிறாங்க. நிறைய பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு கொஞ்சம் அவங்க திறந்து விட்டுருக்காங்க. நம்ம வந்து ஒரு ராக்கெட்டை வந்து நிலாவுக்கு அனுப்பக்கூடிய ஒரு டெக்னாலஜி உள்ள காலத்துல இன்னைக்கு நம்ம விவசாயிகள் வந்து ஒரு குளங்களுக்கும் தண்ணிகளை கொண்டு போய் சேர்த்து அடிப்படை தேவையான தண்ணிக்கே வந்து இந்த மாதிரி ஒரு சாக்கு மூட்டைகளை அடுக்கி வச்சு, மணல் மூட்டைகளை அடுக்கி வச்சுதான் தண்ணியை கொண்டு போகக்கூடிய சூழல்ல தான் இன்னைக்கு நம்மளுடைய தமிழக நீர் மேலாண்மை இருக்கு. அதுவும் நம்மளோட சபாநாயகரனுடைய ஊர்லயே இது மாதிரிதான் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம்.